விஜய் அடுத்த கட்டம் எப்படி இருக்கு? முக்கியமாக சேலத்திலிருந்து மறுபடியும் கூட்டங்களை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாரு. அனுமதி கிடைக்கலை. மறுபடியும் மாத்த போறாரு. பாண்டிச்சேரியில் போய் கூட்டம் நடத்த போறாரு. மறுபடியும் பழைய வேகத்தோட வருவாரா? அது பழைய தாக்கம் தருமா? அதை விட வேகமாக இல்லை சுங்குவார் சத்திரத்தில் பேசினாரு. அதாவது கொள்கை இல்லாதவங்க எங்களை சொல்கிறீங்க, உங்கள் கொள்கை கொள்ளையடிப்பது தானே உங்கள் கொள்கைன்னு. இதை விட ஃபேஸ் டு ஃபேஸ் யார் திமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க? அதனால் அவருடைய வேகம், அவருடைய அந்த செயல்பாடு எல்லாம் முன்னை விட வேகம்தான் எடுத்திருக்கு. இப்போ இவங்க தான் இந்த புதுசாக எஸ்ஓபி போட்டதால் சேலத்தில் முதல்ல திருக்கார்த்திகைனாங்க, அப்புறம் பாபர் மசூதினாங்க, இப்போ கடைசியாக 1 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் அனுமதி பெறணுன்றாங்க. தட் மீன்ஸ் டிசம்பர் மிடில் வரைக்கும் அல்லது எண்டு வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாத நிலையை உருவாக்குகிறார்கள் திட்டமிட்டு காவல்துறை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பைபாஸ் பண்ணி ஓகே நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, ரைட் நாங்கள் இண்டோரில் போடுறோன்னு சொல்லி போலீஸுக்கு இன்டிமேஷன் கொடுத்தா போதும். தே டோன்ட் நீட் டு கெட் பர்மிஷன், ப்ரியர் பர்மிஷன். அதனால் இப்போ அது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க அட்டம் பண்ணலாம். இப்போ பாண்டிச்சேரிக்கு போயிருக்காங்க.